சண்டே மதியம் அவசரமாக ஒரு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டுட்டு ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி போனோமா. அந்த பெங்களூர் வந்து இத்தனை வருஷம் ஆகுது. ஐக்கியா போகணும்னு நினச்சிட்டே இருக்கிறேன். ஃபைனலி இன்னைக்கு தான் போயிருக்கிறேன். அதை சுற்றி பார்க்கறதுக்கே ஒரு நாள் தேவைப்படும் அப்படின்னு வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். அதுவும் இல்லாமல் அங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் எல்லா திங்ஸுமே. நானும் டிமார்ட்டில் போய் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குற குரூப். எப்படியும் நம்ம என்ன போய் வாங்க போகிறோம், சுற்றி தானே பார்க்க போகிறோம்னு நினச்சிட்டு போனால் நம்ம பட்ஜெட்டில் டப்பா கூடவா கிடைக்காதுன்னு போனவொன்னே கார்ட்லாம் தூக்கிட்டு அப்புறம் ஃப்ரண்ட்லி இந்த லீஃப்லெட் மாதிரி வச்சிருப்பாங்க. அது ஒரு குட்டி மேப் மாதிரின்னு நம்ம டைனிங்க்கு மட்டும் தேவையான திங்ஸ் எல்லாம் வேணும்னா டைரெக்டாக அங்கே போய் வாங்கிக்கலாம். நான் வரிசையாக அப்படியே 1 2 3ன்னு 10 வரைக்கும் இருக்கும். அப்படியே பார்த்துட்டு போனால் ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த ஷோரூம்லாம் இருக்கும். அங்கே வந்து லிவிங் ரூமு, பெட்ரூமு, கிச்சன் அந்த மாதிரி செட்டப். அதை பார்க்கறதுக்கே அந்த ஐடியாலாம் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பார்க்க மட்டும் தான் முடியும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக ப்ரைஸ் டேக் போட்டு வச்சிருப்பாங்க. நான் ஒரு கேபினெட் போய் பார்த்துட்டு இது 50,000 தானு சொல்லிட்டு இருந்தேன்னா கீர்த்தி வந்து மேலே இருக்கிற ஒர்க் டாப் மட்டும்டா டோட்டலாக சேர்த்து 1 லட்சம்டான்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த கிச்சன்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. ஆனால் டோட்டல் கிச்சனையும் செட்டப் பண்ணுன்னா ஒரு 15 லட்சம் 20 லட்சம் ஆகும். இந்த ஷோரூமில் பார்த்த உடனே ஏதாச்சும் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் நமக்கு பிடிக்கும்ல, அதை அப்படியே எடுத்து காட்டில் வச்சக்கூடாது. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த ப்ரைஸ் டேக்லாம் நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கீழே மார்க்கெட் ஹால்னு இருக்கும். அதே மாதிரி திங்ஸ் எல்லாம் அங்கே கிடைக்கும். அங்கே போய் தனியாக நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் பார்க்கறதுக்கு மட்டும்தான். இந்த பெரிய பெரிய திங்ஸ் காட்டு, மேட்ரஸ், ஃபர்னிச்சர்னு ஏதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிக்குது அது வாங்கணும்னா அங்கேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. நம்மளுக்கு என்ன சைஸில் என்ன கலரில் வேணும் அப்படிங்கிறத கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கீழே வந்து நம்ம இப்போ பில் பே பண்ணும்போது நாமளே ஸ்கேன் பண்ணிக்கலாம். அந்த ஃபாரின் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நாமளே ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து பில் போடுவோம்ல, ஸ்கேன் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு போய் ஒரு சில திங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் வாங்கிட்டேன். நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அங்கே போய் வாங்கியே ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம சும்மா கூட போய் சுற்றி பார்க்கலாம். ஒரு டைம் போனீங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்.